வைணவ மதம் சார்ந்த இலக்கியத்தை எழுதும் போது கூட அந்த சைவ மதத்துக்குரிய மரியாதையை கொடுத்து எழுத வேண்டும் என்கிற பண்பு கம்பனுடைய பண்பு. காஞ்சி மகா பெரியவர் உட்கார்ந்து இருக்கிறார், ஜஸ்டிஸ் இஸ்மாயில் வர்றார், அவரை பார்க்கறதுக்காக வர்றார். ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர் எல்லாருக்கும் இப்படி குங்குமம் கொடுத்துக்கிட்டே இருந்தார், வரிசையா அப்படி குங்குமம் கொடுப்பாங்க சங்கர மடத்தில், அப்படி குங்குமம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஜஸ்டிஸ் இஸ்மாயில் வரார் அப்படின்னாங்க. இவர் கொடுத்துக்கிட்டே இருந்தவர் இப்ப இஸ்மாயில் கிட்டக்க வந்துட்டார். இஸ்மாயில் என்ன நினைச்சாருங்கிறத சொல்றேன் பாருங்க. காஞ்சி மகா பெரியவருடைய அருமை தெரிந்த பல பேருக்கு ஈரோட்டு தந்தை பெரியாருடைய அருமை தெரியாது. இப்போ ஒரு மதத்துல சொல்றான், அது மதத்துக்கு வியாபாரம்ப்பா, மதத்துக்கு வியாபாரம். அவன் 4 காசு சேர்க்கறதுக்கு ஒரு இடத்த புண்ணியஸ்தலம் சொல்வான். இந்த உலகத்துல எல்லாமே புண்ணியஸ்தலம் தான். ராமாயணத்துல விஷ்ணுவை கும்பிடுகிறவர்கள் வைஷ்ணவர்கள் தீவிரமானவர்கள் சிவனை கும்பிடக்கூடிய இடம் அப்படிங்கிறத பெருசா பேச மாட்டாங்க. வைஷ்ணவர்கள் சிவனை பெருசா பேச மாட்டாங்க. ஒரு நடந்த சம்பவம் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒரு ஊர்ல வெளிநாட்டில், இங்க கூட இல்லை, வெளிநாட்டில் ஒரு வைஷ்ணவ பிரச்சாரம் பண்றதுக்கு ஒருத்தர் போனார். அவர் வைஷ்ணவ பிரச்சாரம் பண்ண போன இடத்துல என்ன சிக்கலாகி போச்சு, பெருமாளுக்கு சன்னதி அந்த பக்கம், அது விநாயகர் டெம்பிள், மெயின் டெம்பிள், அது பெருமாளுக்கு அடுத்த சன்னதி. இப்போ இவர் போறதா இருந்தால் இந்த விநாயகர் சன்னதியை தாண்டி அந்தாண்ட போனோம். யூ ஒன்ட் பிலீவ் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் கண்ணை மூடிட்டு வரேன், என் கையை பிடிச்சி கூட்டின்னு போங்கன்னார். விநாயகரை பார்க்க மாட்டாராம் அவர், விநாயகரை பார்க்க மாட்டாராம். அதனால நான் கண்ணை மூடிக்கிறேன், என் கையை பிடிச்சி அந்த பக்கமாக கூட்டிகிட்டு போங்கோ அப்படின்னு. அவன் என்ன பயந்துட்டான், இவர் கண்ணுங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு போல் இருக்கு, கண்ணை மூடிட்டே வராரு அப்படின்னு கவலைப்பட்டான். அப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த கோயில் அரங்காவலர் கேட்டார், ஏன் அவர் இப்படி போறார்? இல்லைங்க, அவருக்கு பிள்ளையாரை பிடிக்காதுன்னு. எப்பா, கோயிலே நம்பளுது, பிள்ளையார் கோயில் வச்சிருக்கிறோம், அந்த செலவில் டிக்கெட் வாங்கி கொடுத்து இவர் நம்ம பேச வச்சா பிள்ளையாரே பிடிக்காதுன்னா அவர் நமக்கு வேண்டியதில் நிறுத்த சொல்லுங்கப்பான்னா. நான் இம்மி கூட கற்பனையாக சொல்லலை, இது அமெரிக்காவில் நடந்த சம்பவம். ஏதோ ஒரு நூற்றாண்டு நடந்ததுன்னு நினைக்காதீங்க, 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். அப்போ ஒரு சைவ கோயில், அதில் சாமி இருக்குன்னு சொன்னால் நான் அதை பார்க்க மாட்டேன், நான் அதை கும்பிட மாட்டேன், நான் பெருமாளை மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீவிர வைஷ்ணவ உணர்வு ஒரு பக்கத்தில். ஆனால் இந்த ராமாயணத்தை எழுதுகிற போது சிவபெருமானை பற்றி எழுதின எந்த இடத்திலையும் ஒரு இம்மி கூட குறைக்காம எவ்வளவு சிவனை புகழ்ந்து பேச முடியுமோ அவ்வளவு புகழ்ந்து எழுதிய சமநிலை மாறாதவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். பரம்பொருள் அப்படிங்கிற வார்த்தையே சுற்றான், ஈஸ்வரன் அப்படிங்கிற வார்த்தையே சொல்றான், மேலான தெய்வம் அப்படின்னு சொல்றான். எல்லாம் யாரு? சிவனுக்கு சொல்றான் கம்பன். அப்போ வைணவ மதம் சார்ந்த இலக்கியத்தை எழுதும் போது கூட அந்த சைவ மதத்துக்குரிய மரியாதையை கொடுத்து எழுத வேண்டும் என்கிற பண்பு கம்பனுடைய பண்பு. இது ஒரு கல்ச்சரை நம்ம வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு முஸ்லீமோட பழக வேண்டி வரலாம், ஒரு கிறிஸ்தவரோட பழக வேண்டி வரலாம், நான் ஒரு சாமியை கும்பிடலாம், நான் கும்பிடுற சாமி தான் ஒஸ்தி, நீ கும்பிடுற சாமி மட்டம்னு போய் அவர்கிட்ட வம்பு வளர்க்கக்கூடாது, அவருடைய நம்பிக்கையை போய் நான் காயப்படுத்தக்கூடாது. காஞ்சி மகா பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார், ஜஸ்டிஸ் இஸ்மாயில் வர்றார், அவரை பார்க்கறதுக்காக வர்றார். ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர் எல்லாருக்கும் இப்படி குங்குமம் கொடுத்துக்கிட்டே இருந்தார், வரிசையா இப்படி குங்குமம் கொடுப்பாங்க சங்கர மடத்தில், அப்படி குங்குமம் கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஜஸ்டிஸ் இஸ்மாயில் வரார் அப்படின்னாங்க. வர்ச்சொல் இவர் கொடுத்துக்கிட்டே இருந்தவர் இப்போ இஸ்மாயில் கிட்டக்க வந்துட்டார். இஸ்மாயில் என்ன நினைச்சாருங்கிறத சொல்கிறேன் பாருங்க. இவர் குங்குமம் கொடுத்தாலும் மரியாதையாக வாங்கிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஏன்னா இவர் மகா பெரியவர், இவர்கிட்ட போய் பிரசாதத்தை வேண்டாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு பண்பாட்டு நிலையில் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் he was ready to accept it. பட் ஒரு செகண்ட் கிட்டக்க வந்த உடனே குங்குமத்தை அப்படி கீழே வச்சுட்டு உள்ளே திரும்பி அந்த சந்தனம் கொண்டான்னார். சந்தனம் கொண்டா அப்படின்னார். அந்த சந்தனம் வந்த உடனே சந்தனத்தை எடுத்து இஸ்மாயில்கிட்ட கொடுத்துட்டு, உங்க நாகூர் தர்காவில் சந்தனம் கொடுப்பாளோன்னோ அப்படி நினைச்சுக்கோ அப்படின்னு. இதான் கல்ச்சர்னு பேர், இதான் நாகரிகம்னு பேர். ஏன்னா அவருக்கு ஒரு டெலிகேட் பொசிஷனை உண்டு பண்ணக்கூடாது, தானும் ஒரு டெலிகேட் அந்த சிச்சுவேஷனுக்கு போகக்கூடாது, தன் மரபையும் காப்பாற்றணும், அவங்க மரபையும் காப்பாற்றணும். உங்கள் நாகூர் தர்காவில் சந்தனம் கொடுப்பாளோ இல்லையோ அப்படி நினச்சிக்கோ அப்படின்னு. எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொரு சம்பவம் சொல்கிற பாருங்க. காஞ்சி மகா சுவாமிகள் வாழ்க்கையில் MS சுப்புலட்சுமியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கல்கி சதாசிவம் மடத்துக்கு அழைச்சிட்டு போகிறார், காஞ்சி மகா பெரியவரை பார்க்கறதுக்காக அழைச்சிட்டு போகிறார்.
உங்களுக்கு தெரியும் சங்கர மடத்தில் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதில் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டார் சதாசிவம். எம்எஸ் சுப்புலட்சுமி பிராமின் இல்லை, சதாசிவம் பிராமின். இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு சதாசிவம். இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்கு தீர்த்தம் கொடுக்க முடியாது, மடத்து சம்பிரதாயம் தீர்த்தம் கொடுக்க முடியாது. எம்எஸ் சுப்புலட்சுமியோடு வந்து நிற்கிறாரு கல்கி சதாசிவம். கூட்டிகிட்டு போனவர் ரா கணபதி. ரா கணபதி சொல்கிறாரு, எனக்கு பெரியவாளை விட எனக்கு தான் இப்போ பயமாக இருக்கு. ஏன்னா இப்போ என்ன நடக்குமோன்னு எனக்கு தெரியல. சதாசிவம் கோபிஷ்டன், பயங்கர கோபக்காரர் சதாசிவம். அவரும் தர்மத்திலேருந்து மாற மாட்டார். நான் கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி இருக்கிறேன். இப்போ யாருக்கு சோதனைன்னு எனக்கு தெரியல, எனக்கு அப்படியே அடிவைத்த கலக்கிறது, என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன நடக்க போகிறது அப்படின்னு. அப்படி தீர்த்தம் கொடுக்க ஆரம்பித்தார் பெரியவர். கொடுத்துக்கிட்டே வந்தவர் சதாசிவம் வந்துடணும்னு சதாசிவம் கூப்பிட்டுங்க வா அப்படின்ட்டு அந்த தேங்காய் எடு அப்படின்னார். தேங்காய் எடுத்தாங்க, பட்டுன்னு தானே உடைச்சார். அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணியை அப்படியே சேர்த்து அப்படியே தூக்கிட்டு சொன்னார், உனக்கு ஸ்பெஷல் தீர்த்தம், ஏன்னா நீ ரொம்ப ஸ்பெஷல் இல்லையோ அப்படின்ட்டு அந்த தேங்காய் தண்ணி அப்படியே கொடுத்தார். உனக்கு ஸ்பெஷல் தீர்த்தம், ஏன்னா நீ ரொம்ப ஸ்பெஷல் இல்லையோ அப்படின்ட்டு அந்த தேங்காய் தண்ணியோட அப்படியே தூக்கி கல்கி சதாசிவம் கையில் கொடுத்தார். என்ன அழகு தெரியுமா? அவங்க மடத்தோட சம்பிரதாயத்தையும் கெடுக்கல, சதாசிவத்தோட மனசையும் காயப்படுத்தல. இதான் சார் வாழ்க்கை, இதான் சார் வாழ்க்கை. நாம ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம், நாம ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தில் இருக்கலாம். எவன் ஒருவன் தன் ஜாதியும் மதமும் உயர்ந்தது என்று நினைத்து இன்னொருவனை அசிங்கப்படுத்துகிறானோ அவன் கடவுளுக்கு எதிரானவன், உண்மையில் கடவுளுக்கு விரோதமானவன். சரி, கம்பன்லேருந்து எங்கேயோ போயிட்டேன். கம்பனுடைய ஒரு கடவுள் வாழ். எதுனா கடவுள்? அவன் பெருமாளை சொல்றானா? வைகுந்தத்தில் இருக்கிற பரமாத்மாவை சொல்றானா? நாராயணர் தான் கடவுள்னு சொல்றானா? எல்லாம் பாடுறான், அங்கங்க பாடுறான். பட் அவனுடைய பிலாசபின்னு வரும்போது ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம். டே, கடவுள் ஒன்றுனா ஒன்று தாண்டா, ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம். எங்க சொவுரு கொள்ளாமல் 40 படம் மாட்டி வச்சிருக்கிறான். பல என்று உரைக்கின் பலவேயாம். ஒன்றுனா ஒன்றுட, பலனா பல. ஏன் அது பலவா இருக்க முடியாதா? ஒன்று பலவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? எவ்வளவோ சான்ஸ் இருக்கு. ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம், பல என்று உரைக்கின் பலவேயாம். இன்னொருத்தன் கேட்டான், அன்றே எண்ணில் அன்றே எண்ணில் அன்றேயாம். ஆமா, கிடையாதுன்னா கிடையாதுதான். அப்புறம் ஆம் எண்ணின் ஆமேயாம். நீ ஆம்னு சொன்னா அது ஆம்தான். இன்றே எண்ணில் இல்லையே, அப்படி ஒரு கடவுள் இல்லையே அப்படின்னா இன்றே எண்ணில் இன்றேயாம். இல்லைன்னா இல்லைதான். சார் இது டோட்டலி கன்ஃபியூசிங் அப்படிமா. கன்ஃபியூசிங் இல்லை, இதான் ஞானம், இதான் உச்சநிலை. ஒரு நான் எங்கே போய் சொல்கிறது இதை? காஞ்சி மகா பெரியவருடைய அருமை தெரிந்த பல பேருக்கு ஈரோட்டு தந்தை பெரியாருடைய அருமை தெரியாது. இந்த நூற்றாண்டின் தவங்களில் ஒன்று ஈரோட்டு தந்தை பெரியார். பல பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் மட்டும் அப்படி கேள்வி கேட்கிற ஒரு மனுஷன் பிறக்காம இருந்திருந்தான்னு வச்சுங்க, எங்கேயோ போயிருப்போம். கேட்கறதுக்கு ஒரு மனுஷன் வேண்டி இருந்தது. அவர் கேட்ட சமூக நீதிகள் நியாயமானது. அவர் வர புத்தகத்தை படிக்கணும். எங்கள் வீட்டில் எப்படி வச்சுருன்னு தெரியுங்களா? காஞ்சி பெரியவருடைய தெய்வத்தின் குரல் 7 வால்யூம் வந்திருக்கு, வானதி பதிப்பகம். என் லைப்ரரியில் வந்து பார்த்தா காஞ்சி மகா பெரியவருடைய 7 வால்யூம் இருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல ஈரோட்டு பெரியாருடைய சிந்தனைகள் 14 வால்யூம் இருக்கு. 2 ஒன்றா இருக்கும், 2 ஒன்றா இருக்கும். ஈரோட்டு பெரியாரும் காஞ்சி பெரியாரும் சமூகத்தின் அவசியமான இரட்டை தண்டவாளங்கள், மிகச்சரியான பாதையில் செல்வதற்கு அவசியமான. பல பேருக்கு அது புரியல சார். அவருடைய கொஸ்டின்ஸில் எவ்வளோ நியாயம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று கேட்குறாரு சார். பெரியார் ஒரு கேள்வி கேட்குறாரு, என்ன தப்பு யோசிச்சு பாருங்க. பக்தி இல்லை என்றால் அது எனக்கு நஷ்டம், நான் சாமி கும்பிடவில்லை என்றால் அது எனக்கு நஷ்டம். பக்தி இல்லை என்றால் அது ஒரு தனி மனித நஷ்டம். ஆனால் பக்தி உள்ளவனுக்கு ஒழுக்கம் இல்லை என்றால் அது எத்தனை பேருக்கு கஷ்டம்? நியாயமான கேள்வி. எவ்வளவு பக்தன் ஒழுக்கக்கேடா இருக்கிறான், எத்தனை சாமியார் அயோக்கியனா இருக்கிறான் யோசிச்சு பாருங்க. பக்தி உள்ளவனுக்கு ஒழுக்கம் இல்லை என்றால் அது எத்தனை பெரிய கஷ்டம். நீங்கள் பக்தியை வற்புறுத்துகிற அளவுக்கு ஏன் ஒழுக்கத்தை வற்புறுத்துவதில்லைன்னு கேட்கிறார். இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் கொஸ்டின். அவர் பின்னால வந்த எல்லாருக்கும் ஒழுக்கம் இருந்ததான்னு என்ன கேட்காதீங்க, அது வேற கொஸ்டின். பட் நான் எங்க அவர் அக்செப்ட் பண்றேன் அப்படின்னா பக்தியை தாண்டி ஒழுக்கம் வேணும் அப்படிங்கிறத வற்புறுத்துறாரு பாருங்க. அது நியாயமான ஆர்குமெண்ட்.
புத்தர் அதை தான் வற்புறுத்தினாரு. புத்தர் சாஃப்ட் லாங்குவேஜில் சொல்வார், பெரியார் ஹார்ஷ் லாங்குவேஜில் சொல்வார். தட் இஸ் a டிஃபரண்ட். விட்டுருங்க, இவங்க ரெண்டு பேருமே சொசைட்டிக்கு பேலன்ஸுக்கு தேவை. இப்போ எடுத்துக்கோங்க ஃபிலாசபின்னு. இல்லை என்றால் இல்லைன்னு சொல்கிறானே கம்பன், எப்படி எடுத்துக்கிறது? இது உண்டுனா உண்டு, இல்லைன்னா இல்லை அப்படின்னா. இப்போ இப்படி சொல்லட்டுமா, இருப்பில் எத்தனை பெருமை இருக்கிறதோ அத்தனை பெருமை இல்லாமையிலும் இருக்கிறது என்பதை புரிந்துகொள். இன்றே என்னில் இன்றேயா. God is சூன்யம், அது எம்டினஸ், ஏதுமற்ற தன்மை, பரவெளி, சுத்தவெளி, பாழ், என்ன வேணா பயன்படுத்துங்க. சித்தர்கள் பயன்படுத்தலையா? பாழ்னு சொல்லலையா? சுத்த வெளின்னு சொல்லலையா? பரவெளின்னு சொல்லலையா? எம்டி ஸ்பேஸ், காலி இடம். இந்த ரிலிஜனை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டங்க. கடவுள்னு சொன்னால் அது முருகன் தான், அது சிவன் தான், கையில் சூலாயுதம் வச்சுருக்கணும், இல்லை ஜீசஸ் வந்து இதில் இருக்கணும், அந்த என்ன கிராஸில் இருக்கணும். அதெல்லாம் சும்மா சார். கடவுளை பூரணமாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாச்சுன்னா எல்லாமே கடவுள் தான். சில ரிலிஜனில் சொல்லுவான் இது புனித தலம் வெண்டக்காய், மற்றதெல்லாம் பாவஸ்தலமா? எல்லாமே நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? கடவுளால் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது என்றால் பாவ பிரதேசம் எப்படியடா படைக்கப்பட்டு இருக்கும்? இந்த உலகத்தின் எல்லா பகுதியுமே புண்ணிய தலம் என்பதை புரிந்துகொள். எல்லாம் புண்ணிய ஸ்தலம் தான் இந்த உலகத்தில். அது ஒன்றும் தனியாக ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு மதத்தில் சொல்கிறான்னா அது மதத்துக்கு வியாபாரம்ப்பா, மதத்துக்கு வியாபாரம். அவன் 4 காசு சேர்க்கறதுக்கு ஒரு இடத்த புண்ணிய ஸ்தலம் சொல்லுவான். இந்த உலகத்தில் எல்லாமே புண்ணிய ஸ்தலம் தான். கொடுங்க. அன்றே என்னில் அன்றேயாம், இன்றே என்னில் இன்றேயாம், உளது என்று உரைக்கின் உளதேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை. என்னடா சொல்றது, என்னடா சொல்றது? ஆஹா, இவ்வளவு பெரிய அளவில் அந்த கடவுள் தன்மையை ஒரு கடவுள் வாழ்த்தில் கவி சக்கரவர்த்தி கம்பன் படம் முடிச்சு காட்டுறான்னா, அவன் வைஷ்ணவத்தை ஒத்துக்கிறான், பார்க்கடலை ஒத்துக்கிறான், பரந்தாமனை ஒத்துக்கிறான், நாராயணனை ஒத்துக்கிறான், ராமாவதாரத்தை ஒத்துக்கிறான். அத்தனையும் தாண்டிய பேர் இறை நிலை அப்படிங்கிற பெருநிலையை அருட்பெருஞ்சோதினாரே வள்ளலார், அருட்பேர் ஆற்றல்னாரே வேதாத்ரி மகரிஷி எல்லாத்தையும் ஒத்துக்கிறான். நன்றே நம்பி குடி வாழ்க்கை, நமக்கு இங்கு என்னோ பிழைப்பம்மா. நீங்க வைஷ்ணவத்திலே சார் இப்படி சொல்றேன், நம்முடைய உண்மையான தைரியம் என்பது என்ன தெரியுங்களா? நம்முடைய முன்னோர்கள் சொன்னதை மதிக்கணும். எங்க முன்னோர் சொன்னது நமக்கு ஒத்து வரலையோ அந்த இடத்துல சாரி, ஐ பெக் டு டிஃபர், நான் மாறுபடுகிறேன், வித் டியூ ரெஸ்பெக்ட், வித் டியூ ரெஸ்பெக்ட், உன்னை முழு மரியாதையோடு நான் நிராகரிக்கிறேன். வித் டியூ ரெஸ்பெக்ட், நான் முழு மரியாதையோடு நான் நிராகரிக்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தைரியம் வந்தாதான் ஒருத்தன் ஞானம் அடைய முடியும். உங்கள் கடந்த காலம் என்கிற குப்பையை மனதில் வைத்திருக்கிற வரை ஒரு கணம் கூட நீங்கள் ஞானம் அடைய முடியாது. டோட்டலாக கடந்த காலத்தோட நீங்கள் வேறு இருந்தா மட்டும்தான் நீங்கள் ஞானத்தில் பிரவேசிக்கவே முடியும். ஆனால் அந்த கடந்த காலத்திலேருந்து வெளியே வரும்போது நம்முடைய ஆச்சாரியர்கள், குருமார்கள், கொண்டாடியவர்கள், பெற்றோர்கள், வழிகாட்டிகள் எல்லாரையுமே மரியாதையான ஒரு வணக்கத்தோடு நீங்கள் விலக வேண்டி வரும். அதுக்கு கெட்ஸ் வேணும். எப்படி சார்? இப்படி சொல்கிறேன், நீங்கள் புத்தகங்கள் மூலம் ஞானம் அடைய முடியாது. ஒரு புத்தகத்தை வச்சு ஞானம் அடைய முடியுமா? முடியாது. புத்தகம் ஒரு கருவி, ஒரு துணையா இருக்கும். ஆனால் அதனாலேயே நீங்கள் ஞானம் அடைஞ்சு விட முடியாது. ஒரு எல்லையில் அந்த நம்ம படித்தோம் பார்த்தீங்களா இவ்வளோ வருஷம், அதை தாண்டி வெளியே வந்தால் தான் ஞானம் அடைய முடியும். திருவள்ளுவர் படித்தவரா இல்லையா? திருவள்ளுவர் நிறைய புத்தகம் படித்தவரா இல்லையா? படித்தவர், கற்றவர். எப்படி தெரியுது? பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அப்ப நூலோர்னு யாரை சொல்றாரு? ஏற்கனவே எழுதினவங்கள சொல்றாரு. அப்ப ஏற்கனவே எழுதினவங்க புத்தகத்தெல்லாம் அவர் படிச்சிருக்கிறார். நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. அவர் தொகுத்து கொடுத்த எல்லாவற்றிலும் தலையானது எது என்று கேட்டால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். அப்போ அவர் படிச்சிருக்கிறார்னு தெரியுது. நிறைய படிச்சதுனால தான் நூலோர் தொகுத்தவற்றுள் அப்படிங்கிறார். படிச்சவரா? ஒரு தர்மத்தை அவர் வரையறுக்கிறார், ஒரு தர்மத்தை அவர் டிஃபைன் பண்றார், ஒரு தர்மத்தை சொல்ல வரார். என்ன சொன்னார் தெரியுமா? நான் படித்தவற்றுள், டக்குன்னு அடிக்கிறார். ஒரு தர்மத்தை பத்தி பேச வரும்போது என்ன சொன்னார் தெரியுமா? யாமையா கண்டவற்றுள் இல்லை என தோன்றும் வாய்மையின் நல்ல பேர. சார், நான் பார்த்தேன்டா, நான் கண்ட வரைக்கும் சத்தியத்தை விட மேலானது இந்த உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. யாமையான்னர். இந்த வித்தியாசம் தான் வேணும். படித்ததன் அடையாளம் நூலோர் தொகுத்தது, தானே ஞானத்தை அடைந்ததன் அடையாளம் யாமையா கண்டவற்றில்.
இப்போ என்ன ஆகி போச்சுங்களா, எல்லாம் புத்தகத்தை படிச்சுட்டு வாந்தி எடுக்கிறான். இப்போ சில மத பிரச்சார கூட்டம் கேட்டா 7ஆம் அத்தியாயத்தில் 3ஆவதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 4ஆம் அத்தியாயத்தில் 2 நாசமா போறவனே. நான் ஏன் இவ்வளவு கோவப்படுறேன்? ஏன்னா புஸ்தகத்தை கழுததான நம்பிக்கிட்டு இருக்கோம். புஸ்தகத்தை சொந்த ஞானம்னு ஒன்று வேண்டாமா? நீயா உன்னை கண்டறிய வேண்டாமா? எது கடவுள் என்பதை உணர வேண்டாமா? 7ஆம் அத்தியாயத்தில் 3ஆம் பக்கத்தில் 4ஆம் ஸ்லோகத்தில் வேஸ்ட் 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 தண்டம். புஸ்தகம் எவ்வளவு நாளைக்கு உன்னை காப்பாற்றும்? புஸ்தகம் காகிதம் எவ்வளவு நாளைக்கு உன்னை காப்பாற்றும்? நீ என்ன கண்டறிஞ்ச கடவுளை பத்தி? தட் இஸ் மை ஓன். யாமையா கண்டவற்றுள் இல்லை எனத்தொன்றும் வாய்மையின் நல்ல பேர சத்தியத்தை விட சிறந்தது இல்லைன்னார். அதாவது தர்மத்துக்கு இலக்கணம் சொன்னவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? மற்றவற்றின் ஆதாரத்தில் நிற்காமல் எது தன் பலத்திலேயே நிற்கிறதோ அதுதான் தர்மம் அப்படின்னா. அப்போ யாமையா கண்டது தான் தர்மமா இருக்க முடியுமே ஒழிய அது வள்ளுவர் சொன்னாலோ, கிருஷ்ணன் சொன்னாலோ, வேதம் சொன்னாலோ, பைபிள் சொன்னாலோ, குரான் சொன்னாலோ பெரிய விஷயம் அல்ல. நீ கண்டியா? யாமையா கண்டவற்றுள் இல்லை எனை தோன்றும் வாய்மையின் நல்ல பேர நீ கண்டுபிடிக்கணும். சார், இதுக்கு உள்ள பூந்து வரத்துக்கு புஸ்தகம் தோணை, நீங்க உள்ள பூந்து வரத்துக்கு மதம் தோணை, இதுலேருந்து வந்து அப்படி மேலே பாயணும், அதுக்கு மேலே பாயணும். அண்ட பாய்ச்சல், பேரண்ட பாய்ச்சல்னு பேர். அப்படியே அந்த பெரிய வெளியில பாஞ்சிட்டீங்கன்னா இதெல்லாம் எங்கேயோ போயிடும், காற்றுல காணாம போடும்.